கமலை காப்பி அடிக்கிறாரா மோடி? என்ன ஆச்சரியமாக பார்க்குறீங்களா? கமலை எப்படி மோடி காப்பி அடிக்க முடியும்? ஓ, மோடி விதவிதமான கெட்டப்பில் வராரு, அதை வச்சு சொல்ல நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, மோடி விதவிதமான கெட்டப்பில் தான் வராரு. அவர் மாதிரி உடை மாற்றம், உருவ மாற்றம் செய்த பிரதமர் இந்தியாவில் இதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது. அது வேறு விஷயம். நம்ம பேர் வச்சாலும் வைக்காமல் போனாலும் அப்படின்ற பாட்டு கமல் 4 கமல் வருவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ட்ரெஸ்ஸில் வருவாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி அந்த விஷயத்த சொல்லலை நான் மோடிக்கு. நேத்திக்கு மணிப்பூர் சார்ந்த ஒரு பெண்மணி, பெண் இயக்குனர் பாஃப்தா அப்படிங்கிற உலக பிரசித்தி பெற்ற ஒரு அவார்டை அவர் இயக்கின ஒரு படத்துக்கு வாங்கியிருக்காரு. மணிப்பூர்னு ஒன்றே மோடி மேலே கிரிட்டிசிசம் வரும் இல்லையா? அவர் மணிப்பூருக்கு விசிட்டே பண்ணல, மணிப்பூர் பற்றி எரியுது, ஏன் இன்னும் போகாமல் இருக்கீங்க அப்படின்னு பலரும் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த 4 வருஷத்தில் மோடிஜி ஒரே ஒரு வாட்டி தான் மணிப்பூருக்கு போயிருக்காரு. அது கூட ரொம்ப நாள் கழித்து போனார். அங்கே கலவரம் நடந்தபோது போகவே இல்லை. இப்போ மணிப்பூரை சேர்ந்த இயக்குனர் இயக்கிய படம் பாஃப்தா அவார்டு வாங்கியிருக்கு. மோடிஜி எப்பவுமே யாராவது ஜெயிச்சா ஃபஸ்ட்டு நிற்பார், பாராட்டி அந்த வெற்றியில் அவரும் பங்கு இருக்க மாதிரி. இது என்னோடய பர்சனல் கிரிட்டிசிசம். அந்த மணிப்பூர் படத்து அவார்டு வாங்கினதுக்கு அவர் ஒரு கங்க்ராச்சுலேட்டரி ட்விட்டரில் ட்வீட் போட்டிருக்காரு. ஆனால் அந்த படத்தோட இயக்குனர் பேரையோ ப்ரொடியூசர் பேரையோ அதில் அவர் சொல்லவே இல்லை. படம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டார். இது எதை தெரியுமா எனக்கு ஞாபகப்படுத்திச்சு? ஜெயலலிதா அம்மையார் மறைந்தபோது கமல் ஒரு அனுதாப பதிவு போட்டார். ஒரு லைனில் சார்ந்தோர் அனைவருக்கும் அனுதாபங்கள் அப்படின்னு போட்டார். அது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. அது என்ன சார்ந்தோர் அனைவருக்கும்னு பேரை சொல்லாமல் ஒன்றும் சொல்லாமல், அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு இரங்கல்கள் அப்படிலாம் ஒன்றுமே சொல்லலை. அவர் சார்ந்தோர் அனைவருக்கும் அனுதாபங்கள் அப்படின்னாரு. அது மாதிரி தான் இப்போது நம்ம மோடிஜி மணிப்பூர் மேலே என்ன அவருக்கு வெறுப்புன்னு தெரியல. அந்த இயக்குனர் பேரையோ நடிகர்கள் பேரையோ எதையுமே சொல்லாமல் அந்த படம் வெற்றி பெற்றதற்கு படத்தை சார்ந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை பதிவாக கமெண்ட்டாக போடுங்க.